தேவனுக்கே மகிமை என்று இந்த புதிய நாட்களை தொடங்கினார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய சுத்திரத்தினாலே சேர்க்கப்படுத்தி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெறுகிறது. யாரெல்லாம் ஸ்தோத்திரத்தை அதிகமாக சொல்லுகிறார்களோ அங்கே கிருபையும் மகிமையும் உண்டாகும். தனக்கு பலப்படுத்த வந்தவனும் வந்தாலும் பொருந்திய ரட்சிக்க